பார்க்கும்போது மிஸ்டர் அருண் பிரசாத் அவர்களை பற்றி. எஸ், நான் வந்து பிக் பாஸ் சீசன் 8ல் டாப் 10 கண்டஸ்டன்ஸ் அவங்களோட கேம் பிளான் இது வரைக்கும் என்னவா இருந்தது அப்படிங்கிறது ஒரு குட்டி அனலைஸ் பண்ணி வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டை பற்றி நான் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இப்போ கம்மிங் டு அருண் பிரசாத் அவர்கள். அருண் பிரசாத் அவர்கள் பாரதி கண்ணம்மாவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் தான் அவருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து உள்ளே வரும்போதே நம்ம வந்து ஓகே இவர் எப்படா விளையாட போகிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் அந்த பாய்ஸ் கேர்ள்ஸாக இருக்கும்போது ரொம்ப அமைதியாக இருந்தார். அதே மாதிரி அவரோட அந்த கேப்டன்சியில் வந்து ரொம்ப அந்த ஸ்கூல் டாஸ்க் போயிட்டு இருந்தாலும் அவர் கேப்டன்சி நம்மளுக்கு பெருசாக தெரியலையோ அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இன்னொரு விஷயம், அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், இல்லை நிறையா மைனஸ் பாயிண்ட் இருக்குது, அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் ரொம்ப பெருசாக தெரியுது என்னன்னா, அவர் தப்பாகவே பேசினாலும் அதுக்கு நிறையவே ஸ்டாண்ட் பை அதுக்கு மேலே 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 வார்த்தைகளை போட்டுக்கிட்டே இருப்பார். இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்தை டைரெக்டாக சொல்லுங்களேன் சிஜி அப்படின்னு சொன்னால் அவரை சொல்ல மாட்டார். அதுக்கு ஒரு மெட்டஃபர் கொண்டு வந்து அதுக்கு ஒரு கதையை கொண்டு வந்து அப்படி தான் சொல்கிறாரா. அவர் பேசும்போது நம்மளுக்கு லைட்டாக எனக்குலாம் வந்து வா அப்படி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த டிக்கெட் டு ஃபினாலே அவர் வின் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், அருண் பிரசாத்தை பற்றி எவ்வளோ பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் இப்போல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கார். நான் என்ன பேசுவேன் அவரை பற்றி.